நாட்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாம் எடுத்து மூடுங்க. என்னடா இது வளர்ந்து போகிறதுக்கு வழி சொல்லுவான்னு பார்த்தா எல்லாத்தையும் மூட சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? அப்படியான ஒரு வீடியோவாக தான் இன்றைக்கு அமைய போகுது. எல்லாரும் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு நான் ஸ்டார்ட்டில் சொன்னது உண்மையாக பொய்யாண்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நிகழ்ச்சி கொண்டு நடந்து கொண்டு இருக்குது. இப்பயும் அதையும் நம்பிட்டு போகிறாங்க. போயிட்டு வந்து அது சரியாகுது என்ற மாதிரி தான் போடுறாங்க. இப்போ அதை பார்த்தா நமக்கே விளங்கும் அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி. நான் இப்போ ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ அது ஒஃபிஷியல் அவங்களோட ஒஃபிஷியல் பேஜில் இருந்த வீடியோ இல்லை, அது ஒரு டிக்டாக் ஐடியில் இருந்து ட்ரோல் பண்ணி போட்டிருக்காங்க. அது ஒரு பார்த்துட்டு மற்ற விஷயத்துக்கு வருவோம். போயிருக்கான், வயிற்றுக்குள்ள ஏதோ ஊறுற மாதிரி இருக்கான். இயேசுவின் நாமத்திலே பொல்லாத ஆவியே, இந்த மகனை கட்டி வைத்திருக்கிற ஆவியே, உன் கட்டில் பாட்டிலிருந்து இந்த மகனை நான் விடுவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உன் கிரியைகளை அழிக்கிறேன். நடப்பேற விடுமுங்க, நடந்து பாருங்க. இப்ப என்னடாப்பா நடக்க இயலாதுன்னு சொன்னால் கரங்களை தட்ட வர்றதில்லையா? எவ்வளவு காலம் நடக்க மாட்டாராமா? என்னம்மா 12 வருஷம் 12 வருஷம் நடக்க மாட்டேன். 12 வருஷம் இருந்த இருவையா நடக்கையில உளும்பையில இதுல இந்த உளும்பையில நிலத்துல இருந்து எழும்பையில 12 வருஷமா ஆகுது. கக்குசி கொஞ்சம் நின்று தான் கொஞ்சம் ஷூ கொஞ்சம் நின்று தான் கொஞ்சம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகம். எப்பயுமே அவரை நீங்க நினைச்சு கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப போட்ட வீடியோவை எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்ததுல இருந்து சிரிப்ப நிப்பாட்டு இல்லாம இருக்குது. என்னண்டா இப்ப மட்டக்களப்புல 12 வருஷமா நடக்காத ஒரு ஆள் இருக்கு. 12 வருஷம் கிட்டத்தட்ட மாச கணக்குல 12 வருஷமா அவருக்கு நடக்கலாது. ஆனா கிட்ட போயிட்டு தொட்ட உடனே அவருக்கு சரியாயிட்டு. அதுக்கு நடக்கலாத வருத்தம். அந்த அம்மாவும் சொல்றாவு 12 வருஷமா அவங்க ஆனா பாக்குறாங்களாம் வேண்டலாம் அப்படின்னா. நாட்டுல என்னத்துக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாம் பெருசு பெருசா கட்டுறாங்க? இப்ப இவர்கிட்ட எல்லாம் போயிட்டு வேலையெல்லாம் முடிக்கலாங்க தானே. இப்ப இது ஒரு மதத்தை வச்சு பரப்புறதுக்கான ஒரு வழி. நானும் இந்த இவங்களோட சியோன் தேவாலயம், எனக்கு சரியா தெரியல, சியோன் தேவாலயம் தான் பேர், உச்சரிப்பு பிள்ளையா இருந்தா மன்னிச்சு கொடுங்க. நம்பருக்கு கால் பண்ணேன், நோட் ஆன்சர். அதாவது இது என்ன நடக்குதுன்றே விளங்குது இல்லை. இப்போ அவங்களா ஆக்கள் செட் பண்ணுறாங்களா, செட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணி இப்படி நடிங்க அப்படி சொல்கிறாங்களா, எனக்கு உண்மையாக விளங்கலை. ஆனால் ஜோக்காக தான் இருக்கு. பார்த்துட்டு இருக்கக்குள்ள ஒரு ஜோக் வேணும் தான் நமக்கு. அது மாதிரி தான் இது நடக்குது. என்ன மதத்தை சொல்லி செய்கிறாங்க, ஆனால் அவர் தொட்ட உடனே சரியாகுது. இப்போ நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறாக்கள் தீராத நோய்கள் 10-15 வருஷமா தீராத நோய்கள் இருந்தாலும் போங்க, போயிட்டு குணப்படுத்துங்க. அவர் எல்லாரையும் அரவணைப்பார், எல்லாரையும் அரவணைச்சு தான் செய்கிறாரு. நீங்களும் போங்க, ஒரு கொஞ்ச நேரம் போயிட்டு பாருங்க. பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இன்று விடைபெறுகிறேன். உங்கள் கரிகாலன்.